ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஐடி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஐடியிலேருந்து மெசேஜ் இருந்துச்சு. எப்படின்னு பாருங்கள், ஃபேக்கான அக்கௌண்ட்டுக்கு இருந்து மறுபடியும் ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஹாய், நீங்கள் அனிமே ஃபேனான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தேன். நானும் அனிமே ஃபேன் தான் அப்படின்னு அவங்க மெசேஜ் போட, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டாங்க. அதுக்கு ரிப்ளைவாக என்னோட லைஃபுக்கு நீங்கள் ஹினாட்டாவாக வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எதனால கேட்டிங்கன்னா, நான் ஹினாட்டாவோட ஃபோட்டோ வச்சுருந்தேன். அதனால தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை மெசேஜை நான் உங்கள் லைஃபுக்கு சாக்குறாவா வேணா வரேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடிங்க. அப்படின்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டே போட்டேன். நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிவிட்டு ரிப்ளை மெசேஜ் போட்டேன். ஆமாம், என்ன சொல்ல அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை மெசேஜ் போட்டேங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணாங்க, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல், நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் போட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன், ஸ்பெஷலாக ஃபேக்ட்ரி டிஃபெக்டிவ் வருஷனா நீங்கள் அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் போடேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் போட்டாங்க, ஐயோ நோ லிமிடெட் எடிஷன் லவ் மிஷின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் போட. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் நோ லாஜிக் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். லாஜிக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மெசேஜ் இது போட்டேன். அதுக்கப்புறம் என் வாய்ஸ் கேட்க எப்படி இருக்குன்னா, லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தனு சிங்கிங் இன் ரெயின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளைவாக தனு சிங்கிங் இன் ரெயினா அப்படின்னு போட்டு மாசாக இருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸாக இருக்குமான்னு போகிறதுக்கு பதிலாக தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டோன்னா இது மெசேஜாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மாசுமா நான் லவ் பண்ணுற விதம் ஸ்டைல் வேறு லெவல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னை பொண்ணுன்னு நினச்சிட்டு பேசுகிறீங்கன்னு தெரியுது அப்படின்னு நான் போட்டிருந்தேங்க. இல்லை 100% நல்ல பையங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் போட்டுறாங்க. அதுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணேன், நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு பண்ணுறீங்களே அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் அப்படி தான் நான் அப்பவும் சொன்னல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன்னு அப்படின்னு சொன்னேங்க. அதுக்கு லூஸாடா நீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்ட மாதிரி எமோஜி தருங்க. கரெக்டாக கிடைச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் போட்டாங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் ஒரு தேவதை மாதிரி எனக்கு தெரியுது, தேவதை நேரில் பார்க்க வேண்டாமா அப்படின்னு போட்டாங்க. எனக்கு செம்ம சிரிப்பிங்க அந்த டைமில், உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு அந்த டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, உங்கள் ஃபோட்டோ கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஒரு கண்ணை இது பண்ணுற மாதிரி மெசேஜ் போட்டுது, தேவதை எங்கள் வீட்டில் காட்ட வேண்டாமா அப்படின்னு போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2 வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு.